ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர் எல்லாத்துக்கும் ஒரு மாலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 9ஆம் தேதி நடந்த ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் நடந்த ஃபங்க்ஷன் தாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ராம், ஜீமு, லட்சுமி அக்கா மேட்டூர், அப்புறம் நெல்லை பாபண்ண நிறைய பேர் அந்த ஃபங்க்ஷனுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை நான் பார்த்தேன். ஏன்னா அந்த ஃபங்க்ஷனில் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பிஸியாக எல்லாத்தையுமே அந்த அக்காவும் சரி, ராம்ஜி, அப்புறம் நெல்லை பாபண்ண அந்த சாப்பாட்டு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேருமே அதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இவங்க 3 பேர் தெரிஞ்சுது. நிறைய பேர் அதுக்கு பண்ணாங்க. மெயினாக ராம்ஜி, லட்சுமி அக்கா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அத்தனை பேர்த்தையும் கேர் எடுத்து இன்வைட் பண்ணவங்க எல்லாத்தையும் கரெக்டாக கூட்டு வந்து ஸ்டேஜில் மரியாதை பண்ணி, அப்புறம் அந்த சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட வந்தவங்களாம் சொன்னாங்க நல்லா இருந்துச்சு சாப்பாடு. காலையில் டிஃபனும் சரி, மதியானம் லஞ்சும் சரி, டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா கரெக்டாக ஃபஸ்ட் ஃபங்க்ஷனே கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஃபங்க்ஷன் இவங்க நடத்தணும். இதே மாதிரி எல்லாருமே வரணும், நல்லா சப்போர்ட் பண்ணணும். மேலுமே நான் நம்ம என்ன சொல்கிறதுங்க, மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்துச்சு வந்த ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா என்னால் தான் கொஞ்சம் இது பண்ண முடியல, கொஞ்சம் ஒரு டைம் இல்லாத கட்டிக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட பேச முடியல. அதனால் டக்குன்னு அவார்டு வாங்கிட்டு மத்தியானமே கிளம்பியாச்சு. ஏன்னா கோயம்புத்தூர் ரிட்டன் வரணுன்ட்டு. ஓகே, இந்த டைமில் வந்து நான் ராம்ஜி, மேட்டூர் லட்சுமி அக்கா, நெல்லை பாபண்ண, அப்புறம் நம் சொந்தம் குடும்பங்கள் வந்திருந்தாங்க அங்கே. ஸோ அவங்ககிட்ட சரியாக பேச முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷனு. அதுக்கான வீடியோ தான் இது. ஓகே, ராம்ஜி, லட்சுமி அக்காவுக்கு மறுபடியும் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.